வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ, வேலையிட்டு கூரை குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, ஓர் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பனைவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அடித்தேனோ, கணவன் வழிப்போரை கற்பழித்தேனோ, கற்பழிந்து கலத்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கற்றவர் தம்மை கடுக்கடுத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பக்ஷியை கூட்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, உன் சுவையுண்டு உடல் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ, அன்புடையருக்கு துன்பம் செய்தேனோ, குடிநீர் உள்ள குளத்தை கூற்றேனோ, வெயிலுக்கு ஒதுகும் விருட்சமளித்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரழைத்தேனோ, பொது மண்டபத்தை போலியிடித்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, தந்தை தாய்மொழி தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இகழ்ந்து சிறுகடைத்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ என்னதென்று அறியேன். இவை வள்ளல் பெருமாள் சொல்லியிருக்கும் 43 பாவங்களாகும். இவையை நம் நீக்கி வள்ளல் பெருமாள் காட்டியிருக்கும் வழியில் வாழ வேண்டும். இரட்பெருஞ்சோதி இரட்பெருஞ்சோதி தன் பெருந்தன்மை இரட்பெருஞ்சோதி திருவள் பிரகாச வள்ளல் பெருமாள் விஜய திருவிழேசனம் ஸ்ரீராம வெங்காய நமக. நன்றி. இந்த பாவங்களை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா வள்ளலாராயிடலாம். அதுக்காக தான் குழந்தைகளை இந்த பாவங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லி வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த பாவத்தை செய்யும்போது உறுத்தணும். அதுக்காக தான். அடுத்தபடியாக ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொள்கை. வாங்க செல்வி தர்ஷினி. பசியின் அவத்தை. பசி வந்தால் எத்தனை பறந்து போகும்? 10 பறந்து போகும். ஆனா வள்ளல் பெருமான் பசி வந்தால் அவங்க சொல்லுவாங்க, நீங்க எண்ணி பாருங்க எத்தனைன்னு. அருப்பெருஞ்சொலி தடைப்பெற கண்ணை அருப்பெருஞ்சொலி திரு பிரகாசங்கள் பெண்ணும் தீய திருடிகளை கண்ணம் ஸ்ரீராமலிங்காய நமக. பசியின் அவத்தைகள். ஜீவர்களுக்கு பசி அடியளித்த காலத்தில் ஜீவரிவு விளக்கமில்லாமல் வழங்குகின்றது. அது மறைந்தவே அறிவுக்கரியாகிய கடவுள் விளக்கம் மறைப்படுகின்றது. அது மறையவே பொருட தத்துவம் சோர்ந்திடுகின்றது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் சோர்ந்திடுகின்றது. அது மறுக்கவே குணங்கள் எல்லாம் பேடப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் ஒழிகின்றது. பிராணம் சுழல்கின்றது. பூதங்கள் எல்லாம் தூங்குகின்றன. பாத பித்த ஸ்லோகங்கள் நிலை மாறுகின்றன. கண் தடைந்து குவிந்து போகின்றது. காதுகள் வென்று செழிடப்படுகின்றது. நாவலந்து வளர்கின்றது. நாட்டில் குவிந்து அழுகின்றது. தோல் மெலிந்த ஸ்மரணை கெடுகின்றது. கை கால் போன்று தொடர்கின்றன. வாக்கு தொழிமாடி குளறுகின்றது. பற்கள் தளருகின்றன. மலை தளவரி வெடும்புகின்றது. மேலே கரைகின்றது. தோமன் வெறுக்கின்றது. நரம்புகள் குவைகின்றது. நாடிகள் கட்டையிட்டு குவைகின்றன. எலும்புகள் கருகி கூட்டுகள் நெக்கடிக்கின்றன. இருதயம் வேகின்றது. மூளை சுருங்குகின்றது. சுக்கிலம் வெதும்பி பற்றுகின்றது. ஈரல் கரைகின்றது. இரத்தமும் சலமும்
சுழலுகின்றன. மாமிசம் குறைந்து தன்மை கெடுகின்றது. வயிறு பகிரென்று எரிகின்றது. தாபசோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்திய அடையாளங்களும் அற்புதங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவஸ்தைகளும் தோன்றுவதே ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இவ்வளவு அவஸ்தைகளும் ஆகாரம் கிடைத்த போது கொண்டு பசி நீங்குகின்றன. அப்போது தத்துவங்கள் எல்லாம் தகைத்து உள்ளம் குளிர்ந்த அறிவு விளங்குகின்றது. அற்பெஞ்சொலி தனிக்கணக்கான அற்பெஞ்சொலி பசி வந்தால் 10 இல்ல 35 அவத்தைகள் வரும் அப்படின்னு ரொம்ப அழகா வள்ளல்பெருமான் சொன்னதை இந்த குழந்தை எடுத்து சொல்லியிருக்கு. அந்த குழந்தைக்கு 2 பேருமே சேர்த்து இதை அணிவிக்கணும்னு அவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய கரகோஷத்தோடு அந்த குழந்தையை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும்.